தமிழ்நாடு அரசின் ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஓ போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான தமிழ் பாடக்குறிப்புகளை பெறுவதற்காக பிவிநெட் கேப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழ்நாடு அரசின் சமச்சீர் பாடம் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 2. நாம் இந்த இயல் 2இல் பார்க்க இருக்கும் பாடப்பகுதி சித்தர் பாடல். இளமையில் பெரியார் கேட்டவினா தங்கம் மாம்பழம் சுட்டுக்கோளும். சித்தர் பாடல். நம் கொடுக்கப்பட்ட பாடல் எழுதியவர் கடுவெளி சித்தர். சித்தர்கள் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள். பாம்பாட்டி சித்தர், குதப்பை சித்தர், அழுகுனி சித்தர் என்பன எல்லாமே காரண பெயர்கள். கடுவெளி சித்தர் என்பவர் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர். நம்ம கொடுக்கப்பட்டுள்ள பாடல் வைதாரை கூட வையாதே இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே, வெய்ய வினைகள் செய்யாதே, கல்லை வீணில் பறவைகள் மீதில் எய்யாதே, பாம்பினை பற்றி ஆட்டாதே, உன்றன் பத்தினிமார்களை படித்து காட்டாதே, வேம்பினை உலகில் ஊட்டாதே, உன்றன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே, போற்றும் சடங்கை நண்ணாதே, உன்னை புகழ்ந்து பலரில் புகழல் ஒண்ணாதே, சாற்றும் உன் வாழ்வை எண்ணாதே, பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே, கள்ள வேடம் புனையாதே, பல கங்கையில் உன் கடம் நனையாதே, கொள்ளை கொள்ள நினையாதே, நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே என்பது அந்த பாடல். இதிலுள்ள சொற்பொருட்கள்: வெய்ய வினை துன்பம் தரும் செயல், வேம்பு கசப்பான சொற்கள், வீராப்பு இருமாப்பு, பலரில் பலர் கூட்டலில் பலருடைய வீடுகள், புகழல் ஒண்ணாதே செல்லாதே என்பது பொருள். சாற்றும் என்பது புகழ்ச்சியாக பேசுவது, கடம் என்பது உடம்பு. இந்த பாடலின் பொருள்: உன்னை வைதாரை கூட நீ வையாதே, இந்த உலகத்தில் எல்லாம் பொய்யாக போனாலும் நீ பொய் சொல்லாதே, பிறருக்கு துன்பம் தரும் செயல்களை செய்யாதே, கல்லெறிந்து பறவைகளை துன்புறுத்தாதே, பாம்போடு விளையாடாதே, பெண்களை பழித்து பேசாதே, பிறரிடம் கசப்பான சொற்களை பேசாதே, உன் இருமாப்பை பிறருக்கு காட்டாதே, பிறர் கொண்டாடி செய்யும் சடங்களை நீயும் செய்யாதே, உன்னை புகழ்ந்து பேச பிறர் வீடுகளுக்கு செல்லாதே, உன் வாழ்வை போற்றி நீ பெரிதாக எண்ணாதே, பிறருக்கு இழிவை உண்டாக்கும் தாழ்வான செயல்களை செய்யாதே, போலி வேடங்களை போடாதே, புண்ணிய ஆறுகளை தேடிப்போய் முழுகாதே, யாருடைய பொருளையும் திருட நினைக்காதே, ஒருவனோடு நட்பு கொண்டு பிறகு அவனை பிரிந்து அவனை பற்றி பிறரிடம் கோல் மூட்டி பேசாதே என்பதே அந்த பாடலின் பொருள். நம்ம அடுத்து பார்க்க இருக்கும் பாடப்பகுதி இளமையில் பெரியார் கேட்ட வினா. ஈரோட்டில் ராமநாதன் என்பவர் கடை நடத்தி வந்தார். அவர் எப்பொழுதும் நடக்கிற எந்த ஒரு செயலுக்கும் மனிதனின் தலைவிதிதான் காரணம் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார். ஒரு நாள் 12 வயது உள்ள ராமசாமி உட்கார்ந்திருந்தான். ராமநாதனின் தலைமையில் தராசு தட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. அவர் கவனிக்காத நேரம் பார்த்து மெல்ல தட்டி விட்டான். ராமசாமி தட்டு மடார் என்று விழுந்தது. ஏன் தள்ளிவிட்டு என்று ராமசாமியை சினத்துடன் விரட்டினார். அதற்கு ராமசாமி, தலைவிதிப்படித்தான் எல்லாம் நடக்கிறது என்று சொன்னீர்கள், ஏன் என்னை விரட்டுகிறீர்கள் என்று சொல்லியபடியே ஓடி மறைந்தான். ராமசாமியின் பெற்றோர் அவன் பள்ளிக்கு செல்லும் போதும் நாள்தோறும் ஒரு அறிவியை சொல்லி அனுப்புவர். பள்ளிக்கு செல்லும் வழியில் உனக்கு நாவறட்சி ஏற்படும். அப்போது மற்ற மாணவர்கள் விடுதிகளில் நீ போய் நீர் கேட்காது. அவர்கள் கீழ்ஜாதி மக்கள். அவர்கள் தொட்ட எதனையும் நாம் உண்ணவோ குடிக்கவோ கூடாது என்பதுதான் அது. ராமசாமிக்கு இது புரியவில்லை, பிடிக்கவும் இல்லை. நீர்தான் குடிக்கிறோம், யார் வீட்டில் குடித்தால் என்ன என்று அவனுக்கு தோன்றியது. ஒரு நாள் ராமசாமிக்கு நீர் வேட்கை ஏற்பட்டது. வீடு கொஞ்சம் தொலைவில் இருந்தது. வீட்டிற்கு செல்லும் வரை நீர் குடிக்காமல் இருக்க இயலாது. அவனது வகுப்பு ஆசிரியர் வீடு அவன் செல்லும் வழியில் இருந்தது. அங்கு சென்று நீர் கேட்டான். அங்கிருந்த பெண் குவளையில் நீர் கொண்டு வந்து கொடுத்தாள். ராமசாமியும் குடித்தான். அவன் குடித்த கோலையின் மீது நீர் தெளித்த பிறகு அப்பெண் அதனை வீட்டுக்குள் கொண்டு சென்றாள். ராமசாமிக்கு அவளின் செயல் புரியவில்லை. வீட்டிற்கு வந்ததும் அம்மாவை கேட்டான். அவர்கள் மேல்ஜாதிக்காரர்கள், நாம் தொட்ட பொருள்களை எதனையும் தூய்மை செய்துவிட்டுத்தான் மீண்டும் பயன்படுத்துவார்கள் என்றார் ராமசாமியின் அம்மா. ராமசாமிக்கு அம்மா சொன்னது வியப்பை அளித்தது. அவனுடைய பெற்றோர் சிலரை கீழ்ச்சாதியினராக நினைக்கின்றனர், வேறு சிலரோ அவனையும் அவனுடைய பெற்றோரையும் கீழ்சாதியினராக நடத்துகின்றனர். மனிதர்கள் ஏன் இப்படி ஒருவரை ஒருவர் தாழ்வாக நினைக்கின்றனர் என்று ராமசாமி சிந்தித்தான். அப்பொழுது யார் யாரையெல்லாம் கீழ்ச்சாதிக்காரர்கள் என்று தன் வீட்டார் கருதுகிறார்களோ அவர்கள் வீட்டு குழந்தைகளுடன் விளையாடுவது என்று ராமசாமி முடிவு செய்தான். அதன்படி எல்லா குழந்தைகளுடன் விளையாடத் தொடங்கினான். அது அவனுக்கு பிடித்தும் இருந்தது. யாரும் யாரையும் தொடலாம், யாரும் யார் வீட்டிலும் சாப்பிடலாம் என்பதனை உறுதி செய்து கொண்டான். யார் எதை சொன்னாலும் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று தற்சிந்தனையுடன் இருந்த ராமசாமி யார் தெரியுமா? பெரியார் ஈவேராதான். சாதி உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாட்டையும் அகற்ற வேண்டும் என்றார். அதற்காக ஒரு
சங்கமம் அமைத்தார். அதற்கு பகுத்தறிவாளர் சங்கம் என பெயர் வைத்தார். இளமையிலேயே பெரியார் மகாத்மா காந்தியின் தொண்டரானார். காங்கிரஸில் கட்சியில் சேர்ந்தார். பின் பிறப்பினால் வரும் கீழ்ச்சாதி மேல்சாதி என்னும் வேறுபாடுகளை அகற்றி மக்கள் அனைவரும் மனித சாதி என்னும் ஓரினமாக வேண்டும் என்று எண்ணினார். பெரியார் மரியாதையும் சுயமரியாதையும் தம்மிரு கண்களாக கருதினார். கேரளாவில் வைக்கம் என்னும் ஊரில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவில் சுற்றுத்தெருவில் நடப்பதற்கு தடை இருந்தது. அதை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றதால் வைக்கம் வீரர் எனப்பட்டார். பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியமில்லை, அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம். பெண் விடுதலைக்கு முதல் படியாக பெண்கள் எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் என்பதை பெரியார் வலியுறுத்தினார். தாய்மார்கள் ராமசாமிக்கு பெரியார் என்று பட்டம் வழங்கினார்கள். குணத்திலும் அறிவிலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே வேறுபாடு இல்லை, இருவரும் நிகரானவர்களே என்பதனை மீண்டும் மீண்டும் வற்புறுத்தினார். தாம் 95 வயதிலும் கூட புதிய சிந்தனைகள் எடுத்து கூறினார். பெரியாரை பற்றிய சிறப்பு குறிப்புகள். 17/9/1879 பிறந்து 24/12/1973 மறைந்த பெரியார் தம் வாழ்நாளில் 8600 நாட்களில் 13,12,000 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து 10,700 கூட்டங்களில் 21,400 மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றி சமுதாய தொண்டாற்றினார். 1970ஆம் ஆண்டு சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு வழங்கப்பட்டது. நடுவண் அரசு 1978ஆம் ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. நாம் அடுத்து பார்க்க இருக்கும் படம் தங்க மாம்பழமும் சுட்டுக்கோளும். இது தெனாலிராமன் மற்றும் அரசருக்கு இடையே நடைபெற்ற ஒரு கதை. அரசரின் தாய் நோய்வாய்ப்பட்டு கவலைக்கிடமாக இருந்தார். அப்போது அரசர் சென்று தங்களுடைய ஆசை என்னவென்று கேட்டார். அதற்கு எனக்கு ஒரு மாம்பழம் வேண்டும் என்றார். அதற்காக நாலா பக்கமும் ஆட்களை அனுப்பினார் அரசர். அவர்கள் வருவதற்குள்ளாகவே அவரின் உயிர் பிரிந்தது. இதனால் மிகுந்த வருத்தத்துடன் இருந்தார் அரசர். அதற்கு என் ஆன்மாவின் ஆத்மா சாந்தியடைய என்ன வழி என்று கேட்டார். அதற்கு 108 பேர்களுக்கு தங்க மாம்பழம் கொடுத்தால் அம்மாவின் ஆத்மா சாந்தியடையும் என்று கூறினார்கள். உடனே 108 பேர்களுக்கு தங்க மாம்பழம் கொடுத்து அனுப்பினார். இதை கேள்விப்பட்ட தெனாலிராமன் 108 பேரையும் தன் வீட்டிற்கு அழைத்து அனைவரும் உணவு உண்ட பின் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து சூட்டுக்கோள் முதுகில் இட்டான். இது அரசருக்கு தெரிய வந்தது. இதனால் தெனாலிராமன் அழைத்து ஏன் இவர் செய்தாய் என்று கேட்டார். தெனாலிராமா ஒழுங்காக சொல், இவர்கள் முதுகில் சூடு வைத்தாயாமே, என்ன செயல் இது, ஏன் இப்படி செய்தாய்? அரசை, என் தாயார் வலிப்பு நோய் வந்து காலமானார். வைத்தியர்கள் சூட்டுக்கோளை பழுக்க காய்ச்சி அவருக்கு சூடு போட்டால் வலிப்பு தீரும் என்றார்கள். ஆனால் சூட்டுக்கோள் சூடு ஏறுவதற்குள் தாயாரின் உயிர் பிரிந்துவிட்டது. தாயாருக்கு செய்யாமல் விட்ட மருத்துவத்தை 108 துறவிகளுக்கும் செய்தால் என் தாயாரின் மனம் அமைதி அடையும் என்பதனால் இப்படி செய்தேன் அரசே என்றான் தெனாலிராமன். பொருத்தமற்று பேசுகிறாயே, இவர்களுக்கு சூடு போட்டால் இறந்து போன உன் தாயாரின் மனம் எப்படி அமைதி அடையும் என்றார் அரசர். இவர்களுக்கு தங்க மாம்பழம் கொடுத்தால் மாம்பழம் சாப்பிடாமல் இறந்துவிட்டு தங்களின் தாயாரின் மனம் அமைதி அடைவதைப் போலத்தான் இதுவும் அரசே என்றான். தெனாலிராமன் கருத்து அரசை சிந்திக்க வைத்து தம்முடைய தவறை அரசர் உணர்கிறார். அரசரின் முகத்தின் புன்முறுவல் பூத்தது. மூடநம்பிக்கையால் ஆராய்ந்து பார்க்காமல் நான் செய்த தவறான செயலை உன் அறிவினால் தெளிய வைத்தாய் ராமா, உன் அறிவை மெச்சிக்கிறேன், நீ வாழ்க என்று அரசர் கூறினார். இதுதான் தங்க மாம்பழம் சுட்டுக்கோளும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும், இதுபோன்ற வீடியோக்களை பெறுவதற்காக சப்ஸ்கிரைப் செய்யவும்.